எனது அன்பு நண்பர்களாகிய அனைத்து டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி பயிலும் மாணவர்களுக்கு எய்ம் டிஎன் சார்பாக முதல்கண் எனது வணக்கங்கள். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான வீடியோஸ். நம்ம எல்லாருமே ரொம்ப குழம்பக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன் அப்படின்னா, ஸ்டாட்டிக்கா இருக்கட்டும் இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாட்டிக்ல உங்களுக்கு ஒரு டிஃபைன் சிலபஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருக்கு. பட் ஸ்டாட்டிக்ல உங்களால் ஒரு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்ல உட்காந்தீங்க, ஒரு டாபிக்ல உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து அட்லீஸ்ட் என்ன வரும், எதை பத்தி வரும், எந்த ஆங்கிள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் போட்டுற டைம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக திருப்பி கிடைக்கும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட நிகழ்வுகளாக இருக்கிறதுனால அதை எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதில் படிக்கணும், எதை பற்றி படிக்கணும், அதை பற்றி படித்தாலுமே அதில் எந்தெந்த காம்போனன்ட்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக படிக்கணும், எதை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே பல மாணவர்கள் கஷ்டத்தை உணருவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் மற்றவங்க எக்ஸாமை அப்டேட் பண்ணுறவங்களுக்காகவும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின அப்டேட் பண்ணுறதுக்காகவும் இந்த செஷன் இருக்க போகுது. இந்த மாதிரி வார வாரம் நமது டிஎன் எய்ம் சார்பாக நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், இல்லை குரூப் 4 மாணவர்களாக பயிலும் மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களுடைய அந்த சிலபஸ்லேருந்து சப்ஸ்டான்ஷியலாக ஒரு 10%லேருந்து 20% இந்த கரண்ட் அஃபேர்ஸை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்டாக இருக்க போகுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை எதில் எப்படி எந்த அளவுக்கு படிக்கணுன்றது தெரியாது. அதை பற்றின ஒரு முழு விவரம் தான் இதுக்கப்புறம் வார வாரம் வரப்போகிற நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா டீச்சர்ஸுமே இதை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஏன் சார்பாகவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அந்த சப்ஜெக்டோடைய சிலபஸை முதல்ல பாருங்க. சிலபஸை பாருங்க, அதுக்கப்புறம் அதோடைய சோர்சஸை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த சோர்சஸை எவ்வளவு லிமிட் பண்ண முடியுமோ லிமிட் பண்ணி திருப்பி திருப்பி படிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மந்திரம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய சிலபஸை போய் பார்க்கணும். இப்போ நீங்கள் குரூப் 1 பயிலும் மாணவரா, குரூப் 2 பயிலும் மாணவரா, இல்லை குரூப் 3, 4 பயிலும் மாணவரா, இல்லை யூபிஎஸ்சி பயிலும் மாணவராகவே இருந்துட்டு போங்க. ஆனால் சிலபஸை ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது முதல் கண் முக்கியமானது. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போய் பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு எதை படிக்கணும், அந்த கொஸ்டின்ல எப்படி கேட்குறாங்க, எதை பற்றி கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சோர்சஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் பொழுது நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க வேண்டியது நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரை படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கிற அந்த சிலபஸை பார்ப்போம். இது குரூப் 1 குரூப் 2க்கான சிலபஸ். குரூப் 4க்கான சிலபஸும் நம்ம வச்சிருக்கோம், அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? குரூப் 1ல குரூப் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், அப்புறம் நேஷனல் சிம்பிள்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இதெல்லாம் தான் தீம்ஸ். அப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பார்க்க போறீங்க. எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் யார் வந்திருக்கா, ஸ்போர்ட்ஸ் என்ன பத்தி, எந்த பத்தின ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கு, ஸ்போர்ட்ஸோடைய நியூஸ் என்ன, யாரு தங்கப்பதக்கம் வாங்கினாங்க, எந்த ஸ்போர்ட்ஸ்ல வாங்கினாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், லேட்டஸ்ட் புக்ஸ் என்ன மாதிரியான புக்ஸ் வந்திருக்கு, என்ன கவிதை புக் வந்திருக்கு, என்ன கதை புக் வந்திருக்கு, புக்ஸ்ல யாரு வேர்ல்டு லெவல்ல இல்லைனா நேஷனல் லெவல்ல இல்லை ஸ்டேட் லெவல்ல யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா பாலிட்டியில பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இப்போ ரீசெண்டாக நேஷனல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கான அங்கீகாரம் சிலதுக்கு கொடுத்துருக்காங்க, சிலதுக்கு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான பார்ட்டிஸ் என்னது, அதோடைய கிரைட்டீரியாஸ் என்னது. அதுக்கப்புறமா ஜாகிரபியில் ஜாகிரபிக்கல் லேண்டு, இப்போ புதுசாக ஏதாவது ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா சில தீவுகள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமா சோஷியோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
பட்ஜெட்டை பார்க்குறது, பட்ஜெட். அதுக்கப்புறமா வந்து அதில் வர கரண்ட் அஃபேர்ஸ் லைக் டிஜிட்டல் கரன்சி மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் இதை பார்க்குறது. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, பயோடெக்னாலஜியோ இல்லை ரொபோட்டிக்ஸோ நானோ டெக்னாலஜியோ இந்த மாதிரியான விஷயங்கள், நியூக்ளியர் டெக்னாலஜியோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வருதோ இதையெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அகெயின் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர், ஃபிலாசபின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட சுருக்கிக்காதீங்க. ஆனால் இதுக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் சிலபஸை பார்க்கணும், அடுத்து போய் கொஸ்டின் பேப்பரை போய் பார்க்கணும். இதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறதையும் இப்போ நான் பார்ப்போம். இப்போ கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக நடந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2 கொஸ்டின் பேப்பரை நான் இப்போ எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு அனாலிசிஸை பார்ப்போம். என்ன, ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படிங்கிறது எதில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் இம்பார்ட்டண்ட்டான வேர்ல்டு டே அண்ட் நேஷ்னல் டே இதை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ரெசிப்ட் இன் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் இன் 2022-23. அப்போ பட்ஜெட் பற்றின அந்த விவரங்களை நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. எந்த இதுக்கு வந்து ரெசிப்ட் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு, எதுக்கு வந்து எந்த டேக்ஸில் வந்து நமக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம், எதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதாவது வந்து பேமெண்ட்டாக எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், வரவு எதெல்லாம் அதிகமாக கிடச்சிருக்கு, செலவு எதெல்லாம் அதிகமாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்கணும். எந்தெந்த பட்ஜெட்லன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பட்ஜெட்லையும் பார்க்கணும், நம்மளுடைய ஸ்டேட் சம்மந்தப்பட்ட பட்ஜெட்டையும் பார்க்கணும். ஓகேங்களா. இங்கே பாருங்க அதே மாதிரி இந்த ஸ்டேட்டோடைய குரோத்தை பற்றி, அப்போ ஸ்டேட் பட்ஜெட்டை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த விவரங்கள்லாம் தெரியும். ஓகேங்களா. அந்த ஸ்டேட்டோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டோடைய டெப்ட் எப்படி இருக்கு, இதையெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்லையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸ்லையுமே சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம படிக்கணும். இதெல்லாம் தான் சோர்சஸ். இந்த சோர்சஸை இப்படி வந்திருக்குன்ட்டு நியூஸ் பேப்பரில் சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த க்ரக்ஸையாவது படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டல் ஸ்கீம்ஸஸ். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டல் ஸ்கீம்ஸ் ரெண்டுத்தையுமே கேட்குறாங்க. ஜனனி சிசு சுரக்ஷா காரியகரன். ஓகேங்களா. இப்போ நான் ஆன்சரை வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்பல, பட் அதோட ஆஸ்பெக்ட்ஸை தான் சொல்ல வரேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த காம்போனண்ட்டை பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நம்ம ஸ்கீமில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா எய்ம் என்னன்னு பார்க்கணும், அதோட பெனிஃபிஷியரி யாருன்னு பார்க்கணும், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், அது எந்த மினிஸ்ட்ரிகளை வருதுன்னு பார்க்கணும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமான்னு பார்க்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ். இதுல இருந்து தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சோலார்னு வந்தது கரண்ட் அஃபேர்ஸ்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் அக்ராஸ் த குரூப்ஸ், அதாவது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்லை குரூப் 4 இருக்கட்டும், சோலார் பற்றின நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா. அதனால சோலார்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க, கம்பல்சரியாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வேர் இஸ் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் லொக்கேட்டட், ராஜஸ்தான்றது ஆன்சர், பட் நமக்கு அந்த ஆன்சர் ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் முருகேஷன் கமிட்டி ஹஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட், இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்த நியூஸாக இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் இதை கேட்குறாங்க. இதோடைய சம்மந்தப்பட்டது அது ஒரு கமிட்டின்னா அப்போ வந்து ரீசண்டாக எந்தெந்த கமிட்டியெல்லாம் உருவாயிருக்கோ அந்த கமிட்டி அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் பற்றின விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நியூஸ் அதாவது வந்து நித்தி ஆயோக் பற்றின அந்த விவரங்களும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நித்தி ஆயோக் பற்றின அந்த இண்டெக்ஸ், அது வெளியிடுற ரிப்போர்ட்ஸ்,
இதெல்லாம் பத்தி படிச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் 3 இடத்துல இருக்கு, எந்த ஸ்டேட்டு லாஸ்ட் 3 இடத்துல இருக்கு. ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ராம்சார் சைட்ஸ். இந்த மாதிரி என்விரான்மெண்டல் சம்பந்தப்பட்ட நியூஸஸ் வந்து இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. பிகாஸ் நம்மளுடைய பருவநிலை மாற்றங்களும் நம்மளுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்கு, கண்கூடா பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட நியூஸஸ் அதை வந்து நீங்க ரொம்ப கவனமா படிக்கணும். ஓகேங்களா? அந்த சைட்ஸ், ப்ரொடெக்டிவ் சைட்ஸ் என்ன, சைட்ஸ் இன் நியூஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான ராம்சார் சைட்ஸ், மேங்க்ரூவ்ஸ் ஆன இனிஷியேட்டிவ்ஸ், வெட்லேண்டுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, சில நியூஸஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஈவெண்ட்ஸ் கேட்குறாங்க பாருங்க. நானோ பாட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ நானோ பாட்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நானோ பாட்ஸ் பத்தி ஐயோ எனக்கு தெரியலையே, ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுக்காக அதை படிக்காம விட்டுறாதீங்க. அதை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால டெசிஃபர் பண்ண முடியும், அந்த கொஸ்டின்ல இருந்தே இல்லை அந்த ஆன்சர்ல இருந்தே நம்மளால ஆன்சர் டிரைவ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. இதை பண்றதுக்கு நீங்க அதீதமான எம்சிக்யூஸை சால்வ் பண்ணணும். அதாவது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு சொல்லுவோம். இதுதான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதையே படிங்க. ரோபோட்ஸ், நானோ போட்ஸ் அப்படிங்கிறது நானோ டெக்னாலஜியோட யூஸ் பண்ற ரோபோட்ஸ். ஓகேங்களா? அது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. robots that carry out a very specific function at nano scale level. அதோட சேர்ந்து ஒத்து போகுது, அதனால இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. they can be injected into blood stream. நானோ சைஸ்ல இருக்கிறதுனால 10⁻⁹ அதான் நானோ. ஓகேங்களா? நானோ சைஸ்ல இருக்கிறதுனால அதால பிளட்டுக்குள்ள போக முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் they can be used for measure toxic elements in the என்விரான்மெண்ட். டாக்ஸிக் லெவல்ஸ்ல இருக்கிற இதுவை என்விரான்மெண்ட்ல மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாருங்க ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். அடுத்து பாருங்க, தே ஆர் வெரி சீப் டு ப்ரொடியூஸ்னு இருக்கு. ஒரு சீப் டெக்னாலஜி, ஒரு டெக்னாலஜி அப்படின்னாலே இல்லை ஒரு புதுமையான டெக்னாலஜினாலே அது வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது எப்படி சீப்பாக இருக்க முடியும்? அப்படி சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியறதா இருந்தா அது இந்நேரத்துக்கு வந்து புழக்கத்துக்கு வந்திருக்கும், பொது மக்கள் கிட்ட அது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எந்த ஒரு டெக்னாலஜியும் ஃபர்ஸ்ட் மிலிட்ரி டெக்னாலஜியாக தான் ஆரம்பிக்கும். மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியாக தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்கள் பயனுக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த நானோ டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி, அதுக்கப்புறமா வந்து அது என்னது இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பொதுமக்கள் பயன். எப்போ சீப்பாக ஆகுதோ அப்போ பொதுமக்கள் பயனுக்கு வந்துருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமா? இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பெரிதிலும் தவறாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி போடலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலுமே இதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு கால்குலேட்டிவ் கெஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அகைன் பாருங்க, சோலார். சோலார்னு வந்தாலே நீங்க கன்ஃபார்மா படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, பார்க்ஸ், சைட்ஸ் இன் நியூஸஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கதி சக்தி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுவுமே நீங்க படிக்கணும். ஓகேங்களா? கதி சக்தி, அதுக்கப்புறம் பேட்டி பச்சோ பேட்டி படோ, அப்போ கேர்ள்ஸ் சம்பந்தப்பட்டது, தண்ணி சம்பந்தப்பட்டது, ஸ்கீம்ஸ்லயே சொல்றேன், வாட்டர் சம்பந்தப்பட்டது, அப்புறம் கேர்ள்ஸ் உமன் சம்பந்தப்பட்டது, நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகைன் பாருங்க, சோலார் அலையன்ஸ், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இந்த வார அப்டேட்ல இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பத்தி இன்னும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? வாட் இஸ் த இன்டர்நேஷனல் கோயிலேஷன் ஆஃப் சோலார் ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரீஸ் தட் ஆர் கலெக்டிவ்லி அட்ரஸிங் த காமன் சேலஞ்சஸ். அது வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் தான். நம்ம இதை பத்தி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகைன் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா இங்க பாருங்க, அதே மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க எதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸை விட இன் ஹிஸ்டரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில நோபல் பிரைஸ் வாங்கினவங்களை பத்தி கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா? அப்ப அடுத்த நோபல் பிரைஸ் வாங்குனவங்க சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல அடுத்த வருஷத்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தீம் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் தீம்ஸ். கேம்ஸ், பர்சனாலிட்டிஸ். அங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், அப்புறமா வந்து ஆர்ட் பர்சனாலிட்டிஸ், அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். சேம் கைண்ட் அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? இதோடைய அந்த எய்மை கேட்குறாங்க பாருங்க. அப்போ ஒரு தீம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் அதோட எய்ம்ஸை படிக்கணும். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மறுபடியும் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இது என்னது? மறுபடியும் பயோடெக்னாலஜி. அப்போ பயோடெக்னாலஜியை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. ஏன்னா கோவிட் சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? திருப்பி ஒரு புது வேரியன்ட் ஆஃப் கோவிட் வந்து வரப்போகுது, வருதுன்னு சொல்றாங்க. பெங்களூர்ல தாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை பத்தின நியூஸஸ் வந்து அப்டேட் ஆக ஆக உங்களுக்கு நான் சொல்றேன். பட் கோவிட் பத்தின விஷயம் வர்றதுனால பயோடெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸுமே இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அதை நல்லா கூடுதல் கவனத்தோட படிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆக்ட் எல்லாம் நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயில்டா படிக்கணுமா அப்படின்னா, ஏன் படிக்கணும்? பிகாஸ் மறுபடியும் சிலபஸ்ல இருக்கு. பொலிட்டிக்கல் சிஸ்டம், அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல திருப்பி இது வருது. ஓகேங்களா? அதனால இதை படிக்கணும். அப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்ப திருப்பி இது நியூஸ்ல வருது. ஓகேங்களா? இப்ப இந்த நியூஸ்ல நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். முழு விவரங்கள் வந்த உடனே நம்ம அடுத்த வாரங்கள்ல இதை நம்ம அப்டேட் பண்ண போறோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பத்தி ஃபுல்லாவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஃபுல்லா ஒரு ஷேப்புக்கு வந்ததுக்கு அப்புறம். ஓகேங்களா? அப்போ இது மறுபடியும் கேட்டிருக்காங்க. என்னென்ன சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா என்ன? அதுல யார் யாரெல்லாம் வந்திருக்கா? இந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி எப்பயுமே ஒரு அகைன் பர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ். இதுவுமே இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். என்னது? ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ். ஃபர்னல் பிளான் ஃபார் குயின் எலிசபெத் II. அவங்களுடைய ஃபர்னல் பிளான் பத்தி இந்த லண்டன் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்கு, அதனால அதை பத்தின ஒரு நியூஸா இதை வச்சுட்டாங்க. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்ட்டு. நம்ம அதுக்குள்ளலாம் போக தேவையில்ல, பட் யூ கேன் ரிலேட் இட். ஓகே. அதுக்கப்புறமா வந்து எய்ம் ஆஃப் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா அப்படிங்கிறது என்னன்னா கிளீன் எனர்ஜி. ஓகேங்களா? எனர்ஜின்னு அர்த்தம் உஜ்வாலா. ஓகே. ஸோ அதை பத்தின விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இப்போ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதோடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச மாதிரியான ஒரு நியூஸ். ஓகே. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆர்பிஐ பத்தி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பா படிக்கணும். அது ஒரு இம்பார்ட்டன்டான தீம். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கேஷ் த ரெயின் கேம்பெயின். இது எல்லாமே நான் எதுல இருந்து எடுத்திருக்கேன்? 2022ல இருந்து வர சமீபத்துல நடந்த கொஸ்டின் பேப்பர். அதுல பாருங்க எவ்வளவு வந்திருக்கு. 2022ல குரூப் 1ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிஷரிஸ் ஆஃப் மூவரூர் ராமாமிர்தம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? எய்ம் பாருங்க, அடுத்து பெனிஃபிஷரிஸ் பாருங்க, அதுதான் காம்போனன்ட். அப்ப அடுத்து பெனிஃபிஷரி கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who are studying from 6th to 12th are the beneficiaries. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் ஸ்கீம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ற எல்லா ஸ்கீமுமே நீங்க அத்துப்படியா இருக்கணும். அப்ப அதுக்கான பட்ஜெட் பாருங்க. பட்ஜெட்ல அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. புது ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கான பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க. அலோகேட் பண்ணும்போதே அதோட பெனிஃபிஷரி யாரு, அதோட எய்ம் என்னன்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா பட்ஜெட் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸ் சம்பந்தப்பட்டது இது. அமெண்ட்மெண்ட்ஸ் தான். அப்போ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டூரிசம் சம்பந்தப்பட்ட நியூஸ் இதுல வந்திருக்கு. நெக்ஸ்ட் போஷான் அபியான். நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது குரூப் 4 சம்பந்தப்பட்ட நியூஸ்.
குரூப் 4 சம்பந்தப்பட்ட சிலபஸ். இந்த சிலபஸ் குரூப் 4 சம்பந்தப்பட்ட சிலபஸ். ஓகேங்களா? அப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பி அதே தான். என்னன்னா கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருப்பாங்க. குரூப் 1 குரூப் 2ல விரிச்சு சொன்ன அந்த சிலபஸை இதுல கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருப்பாங்க. சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைரி ஈவெண்ட்ஸ், முன்னாடி ஹிஸ்டரி அப்படிங்கிற வார்த்தை இருந்திருக்கும். அந்த வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் த ஸ்டேட், அதுக்கப்புறம் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், அதே தான் இருக்கும். இங்கேயும் சயின்ஸ் அப்படின்னு போட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருந்திருக்கும். இங்க லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஜியாகிரபின்னு இருந்திருக்கும், ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ். எக்கனாமின்னு போட்டு கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் அப்படின்னு இருந்திருக்கும். இங்க வெறும் கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், இவ்வளவுதான். அப்புறம் பாலிட்டின்னு போட்டு அதுக்கு உள்ள வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ்ன்னு இருந்துச்சு GS1 குரூப் 1 குரூப் 2ல. இங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சேம் அதையே வந்து ஒரு மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான். அப்போ குரூப் 1ல படிக்க வேண்டிய அதே போர்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் தான் குரூப் 2ல படிக்க போறீங்க. குரூப் 4 வரைக்கும் அதையே தான் படிக்க போறீங்க. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுமே அதையே தான் படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ எதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வித்தியாசம் கிடையாது. ஆனால் அதுக்கான அப்ரோச்சஸ் தான் வேற. கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா குரூப் 1ல இருக்கிறவங்க உங்களால் மெயின்ஸில் கொஞ்சம் அதை கனெக்ட் பண்ணி ஈஸியாக எழுத முடியும். இவ்வளவு தானே தவிர மற்றபடி எல்லாருக்குமே பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுங்கிறது சேம். ஓகேங்களா? இப்போ இதில் கேட்குற கேள்விகளையும் பாருங்க. இதில் கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்க்ஸ், நேஷனல் பார்க்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து மார்ஸ் மிஷன்ஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளானட்டரி அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரியே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதில் வந்து நான் குரூப் 4ல ஒரு 2-3 வருஷ கொஸ்டின் பேப்பரை எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகே, அதனால தான் வந்து இந்த இயரில் இருக்கு. அப்போ ஒரு ஒரு இயரோடைய விஷயத்தை இன்னொரு அடுத்த இயர்ல ப்ரிடிக்டும் பண்ண முடியும். அதே மாதிரியே தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அதை அப்டேட் பண்ணிக்கிட்டா போதுமான. ரெவென்யூ ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசெண்டிங் ஆர்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் படிக்கணும், ஸ்டேட்டும் படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக், ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ். புரியுதுங்களா? அதோட ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த இது எல்லாமே போர்ஷனுக்குள்ளேயே தாங்க இருக்கும். நம்ம படிக்கிறது அதை பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த நியூஸை பார்க்கணுங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அதோடைய காம்போனன்ஸை படிக்க வேண்டியது. காம்போனன்ஸை படிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம், திருப்பி வந்து எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணாலே அதுக்கப்புறமா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம், திருப்பி திருப்பி படிக்கிறோம், மண்டையில் ஏறிடும். ஓகேங்களா? தென் இங்கே பஞ்சாயத்து ராஜ், அங்கே யூத் டெவலப்மெண்ட் டே, இங்கே பஞ்சாயத்து ராஜ் டே. இங்கேயும் பாருங்க, டேஷ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுஸ் ஃபர்ஸ்ட் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச ஆன்சர், இல்லைன்னா இல்லை. ஆனால் உங்களுக்கு போன வாட்டி நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி இங்கே எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, தமிழ்நாட்டின் முதலாவது பல் முனையகம் சரக்கு போக்குவரத்து பூங்கா. பல் முனையகம். ஓகேங்களா? சரக்கு போக்குவரத்து. சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது என்னன்னா இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இதை சொல்லுவாங்க, லாஜிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து எது எது பார்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ லாஜிஸ்டிக் எந்த சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான், ஆட்மேன் அவுட்டாக தான் இருக்க போகுது இந்த இதுவுமே. அப்போ எதுலன்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். இங்க சென்னை போர்ட்னு வருது. போர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்ட் தான் அப்போ வரும். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வருது. இண்டஸ்ட்ரி எதுக்கு பண்ணுவாங்க? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு தான் இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அடுத்து நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்னே வருது. லாஜிஸ்டிக்ங்கிறது என்னது? அந்த கடந்து போறதுக்கான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? ஒரு சரக்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு சுலபமா நீங்க கொண்டு போறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவுமே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு தேவைப்படும். இங்க பேர்லயும் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு இருக்கு. இங்க பாருங்க, சென்னைஸ் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதுக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சென்னையை ஓவராலா டெவலப் பண்றதுக்கான விஷயம் இது. அப்போ இதுதான் ஆட்மேன் அவுட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடுதல் பயிற்சியின் மூலமா தான் இதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரிலாம் செயல்படுத்த முடியும். ஓகேங்களா? அகைன் ஞான்பீத் அவார்டு.
இதுவுமே வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்க சோலார் பவர்டு மெட்ரோ. சோலார் வருதா? நெக்ஸ்ட் இங்க வாங்க, என்விரான்மெண்ட் டே, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. அகெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ வாட்டர் இஸ் அ ரெக்கரிங் தீம். வாட்டர் பாருங்க வந்துகிட்டே இருக்கு பாருங்க. வாட்டர், கேர்ள்ஸ், நியூட்ரிஷன், இதெல்லாம் தான் தீம்ஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். தென் அகெயின் பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தமிழ்நாடு. பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியா கேட்கலாம். இதுல எது இருக்கோ அதை ரிவர்ஸ் பண்ணிடுங்க, அதையும் சேர்த்து படிங்க அந்தந்த பட்ஜெட்ல. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, who was the first Indian transgender to be awarded பத்மஸ்ரீ. ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட 70 பேருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் கொடுப்பாங்க. அப்ப எல்லார் பேரையும் என்னால எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேர் சம்பந்தப்பட்டது இந்த பத்மஸ்ரீல இல்ல. அந்த நியூஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸ்ஜெண்டர், இதுல தான் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அப்போ எதெல்லாம் ஃபர்ஸ்ட்னு வருதோ கரண்ட் அஃபேர்ஸ்ல அதை நீங்க படிக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? நர்த்தகி நட்ராஜ்க்கு இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த திருநங்கை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ அது இன்னும் கூடுதல் மதிப்பு வருது. அப்போ நீங்க அதை இன்னும் கூடுதலா படிக்கணும். அப்போ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்னு வந்தா, அதுக்கப்புறம் அது தமிழ்நாட்டை சேர்ந்ததாகவும் இருந்தா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகுது. இதை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் தீம்ஸ், இம்பார்ட்டன்ட் தீம்ஸ், இது மட்டும்தான் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் இதையும் சேர்ந்து படிக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம சில விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வாரம் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி திருப்பி இன்ட்ரோடக்ஷன் இருக்காது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை மட்டும்தான் பார்க்க போறோம். நடுவுல நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸோட ப்ரீவியஸா இருக்கிற கொஸ்டின் பேப்பரையும் அதுக்கு சேர்ந்த அதோட சேர்த்த அந்த தீம்ஸ்ல ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீக்லி கரண்ட் அப்டேட்ஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட், 104 லட்சம் மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் 2ஆம் கட்ட திட்டம் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இது வந்து ஒரு நியூஸ். ஓகேங்களா? அப்போ இந்த நியூஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? புதுமை பெண் திட்டம்னா என்னங்கிறத பார்க்கணும். புதுமை பெண் திட்டம்ங்கிறது என்னன்னா, இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இருந்தாலும் திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருப்பி நம்ம சொல்லிடலாம். இப்போ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது 6லிருந்து 12 வரை இருக்கும் மாணவிகளுக்கான திட்டம். அவங்களுடைய எஜுகேஷனை தொடரணும், ஹையர் எஜுகேஷனை தொடரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்க திட்டம். இது யார் பேர்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல அந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப யார் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படிங்கிறதும் நீங்க படிக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப யார் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சமூக போராளி. அவங்களுடைய அந்த கஷ்டத்துல இருந்து, ரொம்ப பாவர்ட்டியா இருந்திருக்காங்க. அந்த பாவர்ட்டில இருந்து அவங்க பெண் விடுதலைக்காக போராடியவங்க. ஓகேங்களா? அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவதாசி முறை அதை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. அது இருக்கக்கூடாது அப்படின்னு போராடி இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க அதுக்கான ஒரு சங்கத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க அதை எதிர்த்து. அது என்ன சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் பெயர் நாக பாசத்தார் சங்கம். அப்படி இல்லைன்னா அதை இப்படியும் சொல்லலாம், என்னன்னா பொட்டு அறுக்கும் சங்கம். ஓகேங்களா? இவங்கள்ல இருந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க இந்த தேவதாசி முறையை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல போராடி இருக்காங்க. ஓகேங்களா? ப்ரீ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இது நடந்தது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் தான் கேட்டது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். பெனிஃபிஷரிஸ் ஆஃப் மூவலூர் ராமாமிர்தம் ஸ்கீம். ஓகேங்களா? இது புதுமை பெண் திட்டம்னு இப்பதான் அறிவிச்சிருக்காங்க.
அதுக்கு முன்னாடி அப்போ இதை 2 வகையாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூவரூர் ராமாமிர்தம் அம்மையார்னும் கேட்கலாம், திட்டம்னும் கேட்கலாம், இல்ல புதுமை பெண் திட்டம்னும் கேட்கலாம். ஓகேங்களா? அதோட பெனிஃபிஷியரி யாரு? கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் 6th to 12th இன் த கவர்மெண்ட் ஸ்கூல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் ஆல் ஸ்கூல் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழடி பத்தி சொல்லியிருக்காங்க, கீழடி ரிப்போர்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுல இந்த நியூஸ்ல 2 கீவேர்ட் இருக்கு. ஒன்னு வந்து கீழடி பத்தி, இன்னொன்னு வந்து சங்கம் ஏஜ் பத்தி. ஓகேங்களா? அப்போ திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சங்கம்ல இருந்தெல்லாம் வராது. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல அது வந்து பிரதிபலிச்சிருக்கலாம். அதனால அதன் விளைவா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கீழடி பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சங்கம் ஏஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கீழடி பத்தி பார்த்துருவோம். கீழடி அப்படிங்கிறது ஒரு மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு இடம். ஓகேங்களா? அது எந்த ஆறின் பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வைகை ஆற்றின் பக்கத்துல இருக்கிற புராதனமான ஒரு இடம், பழமையான ஒரு இடம். அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே அந்த கீழடியில சர்வே பண்ணும் பொழுது பல புராதனமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சங்கம் ஏஜ் ஓட ஒத்து போகுது. அதனால சங்கம் ஏஜ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிலீவ் பண்ணப்பட்டது 300 பிசில இருந்து 300 ஏடி வரைக்கும் தான் சங்கம் ஏஜை பிலீவ் பண்ணாங்க. இப்போ 800 ஏடி வரைக்கும் அந்த சங்கம் ஏஜ் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. 800 பிசி வரைக்கும் அந்த சங்கம் ஏஜ் முன்னாடியே இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இது எதோடைய இந்திய ஹிஸ்டரியோட எதோட ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் அர்பனைசேஷன்ற காலகட்டத்தோட இது ஒத்து போகுது. ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன்ற காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கப்புறமா வந்து அந்த சிவிலைசேஷன் வீழ்ச்சி அடைஞ்சு வேதிக் கல்ச்சரா மாறி அதுக்கப்புறமா தான் வந்து பல மகா ஜனபதாஸ்கள் உருவாகுது. அதை தான் நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட் அர்பனைசேஷன் ஃபேஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்றோம். அந்த காலகட்டத்தோட இந்த கீழடியை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒத்து போக வைக்கலாம். ஆனால் இதுல என்ன இன்னும் கூடுதலா சொல்றாங்க அப்படின்னா, இந்த கீழடிக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரைக்கும் கூட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க. அதுக்கு இன்னும் சில ஆராய்ச்சிகள், இன்னும் சில அந்த சர்வேக்களை வந்து அந்த கீழடியில எடுக்கணும் அப்படிங்கிறது தமிழக அரசுடைய மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த கீழடியில என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அடுத்த இம்பார்ட்டன்டான நியூஸ். என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்ஸரி ஐட்டம்ஸ், அப்புறமா வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாட்டரி கிடைச்சிருக்கு. பாட்டரி இருக்கு பாத்தீங்களா, பானை பண்டங்கள், அது கிடைச்சிருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அந்த பாட்டரிக்குள்ள தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்ட் இருக்கு. அப்போ இந்த தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்ட்னால என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் திருப்பி ஒரு தொன்மையான மொழி அப்படிங்கிற அந்த ஆதாரம் நமக்கு இன்னும் நல்லா விவரமா புரியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, சில கோல்ட் ஐட்டம்ஸ், காப்பர் ஆர்டிக்கல், செமி பிரஷியஸ் அண்ட் ஷெல் பேங்கிள்ஸ், ஐவரி கோம்னா யானை தந்தத்தினால் ஆன பொருள், அதான் ஐவரின்னு சொல்லுவாங்க. அந்த ஐவரியில கோம்பு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களும் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு நாகரீகமான சமுதாயமாக வாழ்ந்திருக்காங்கிறதும் நமக்கு தெரியுது. எதன் மூலமா? அவங்க ரோடு கட்டியிருக்காங்க, அவங்க பிரிக்ஸ் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வச்சும் அதுக்கப்புறம் இந்த புராதன பொருட்களை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து கீழடி பத்தின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் சங்கம் ஏஜுக்கு வருவோம். சங்கம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஸ்டாட்டிக் சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு விஷயம் நீங்க திருப்பி சங்கம்னு கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறீங்க, ஸ்ட்ரெயிட்டா போங்க, ஸ்டாட்டிக்கை பாருங்க, படிங்க. ஓகேங்களா? மேலோட்டமா சொல்லணும்னா சங்கம் பத்தி அந்த ஏஜை வந்து 3 சங்க காலமா பிரிக்கலாம். ஓகேங்களா? முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு பிரிப்பாங்க. இது முக்கியமா மதுரை மன்னர்கள், ஓகேங்களா, மதுரைன்றதை விட பாண்டிய மன்னர்கள் தான் இந்த சங்கம் ஏஜை வந்து பேட்ரன்ஸா இருந்திருக்காங்க. பேட்ரன்ஸ்னா காசு கொடுத்து
வளர்த்துருக்காங்க. என்னத்தை வளர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை வளர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கீழடி. இந்த ஆறு தான் வைகை ஆறு. ஓகேங்களா? அதனால தான் இதை என்ன பண்றாங்கன்னா, வைகை சிவிலைசேஷன், வைகை வேலி சிவிலைசேஷன் சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, பாட் ஷெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயும் சில சீல்ஸ்ல இருந்திருக்கு. அதனால இண்டஸ் வேலி கூட இதை நம்ம ஒப்பிடலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறாங்க. ஆனா இதுக்கான கூடுதல் விவரங்கள் தெரியற வரைக்கும் இதை நம்ம ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனாலதான் கூடுதல் விவரங்கள், கூடுதல் ஆராய்ச்சிகள் தேவை இந்த அடிப்படையில அப்படிங்கிறது நிறைய பேர் கருத்தா தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? இது பாட் ஷெட் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர் இன் கீழடி. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பீரியட் ஆஃப் சிட்டி போர்ட் சிட்டி இன் பூம்புகார். பூம்புகாரை பத்தின ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூம்புகார் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு கணிசமா எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அது ஒரு சங்க காலத்துல இருந்த ஒரு நகரம். ஓகேங்களா? அந்த நகரம் யாருடைய பீரியட்ல வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழாஸ், சங்கம் சோழாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பீரியட்ல அந்த சிட்டி வந்து பாப்புலர் ஆச்சு. எதனால அந்த சிட்டி பாப்புலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடுனால, வணிகம் பண்ணதுனால. வணிகர்கள் நிறைய பேர் அதுல இருந்தாங்க, போனாங்க. அப்ப அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர்ட் சிட்டியா இருந்தது. ஓகேங்களா? இதை யூபிஎஸ்சிலையும் சில டைம் கேட்டிருக்காங்க. பூம்புகார் பத்தின சில அந்த போர்ட்ஸ் பத்தின சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூம்புகார் நம்ம எல்லாருமே வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நகரம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பாரதிதாசன் கல்லூரியில இருக்கிற சில பேர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிமோட் சென்சிங்ல இருக்கிற பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கல்லூரியில இருக்கிற சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூம்புகார் நகரம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை, சில பேர் வந்து அதை ஏத்துக்க மாட்றாங்க. நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. பட் பூம்புகார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரேடு தான் இதோட இம்பார்ட்டன்ஸ். இதை எதுலெல்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த எந்த நூல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? மணிமேகலையில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மணிமேகலையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூம்புகார் பத்தி எப்படி டிஸ்ட்ராய் ஆச்சு இந்த பூம்புகார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடலுக்குள்ள போச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது பிலீவ் பண்ணப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது கடலுக்குள்ள போயிடுச்சு இந்த நகரம். ஓகேங்களா? அத மணிமேகலையில சுனாமி மாதிரி ஒரு விஷயம் வந்ததாகவும், அது கீழ போச்சுன்னும் சொல்றாங்க. இந்த சிட்டி பத்தின டிஸ்கிரிப்ஷன இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரி சிட்டி, எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ட்ரேடு டீடைல்ஸ வந்து புறநானூறுலயும் பரிபாடல்லையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்பெண்ணை பேங்க்ஸ்ல ஈரோ ஸ்டோனுக்கான ஈரோ ஸ்டோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தென்பெண்ணை அப்ப எங்க இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென்பெண்ணை திருநெல்வேலியில இருக்கு. ஓகேங்களா? அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோ ஸ்டோன் அப்படின்னா என்ன? வீரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய மூதாதையினர் ஒரு வீரத்தினால சண்டை போட்டு அவங்களுடைய அந்த இன்னுயிரை ஈன்றிருப்பாங்க. அவங்களோட நினைவா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கேயே அவங்களுக்கு ஒரு சிலை வச்சு அவங்கள வழிபடுவாங்க. அதுதான் வந்து வீரக்கல் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஸ்டோன் வர்ஷிப். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோன் வந்து தென்பெண்ணை ஆற்றங்கரையில கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அது என்ன மாதிரியான ஸ்டோன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அது ஆணிரை ஸ்டோன். ஆணிரை ஸ்டோன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாடோடி சமூகமா இருந்தவங்க. நாடோடி சமூகத்துல அவங்களுடைய மிகப்பெரிய சொத்தே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பசு மாடுகள் தான். அந்த பசு மாடுகள ஒரு ட்ரைப்ல இருந்து இன்னொரு ட்ரைப் வந்து கடத்த முயற்சிப்பாங்க. அந்த சொத்த திருடிக்கிட்டு போக நினைப்பாங்க. அதுக்கு பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணிரை கவர்தல். ஓகேங்களா? அந்த காப்பாத்துறதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபாலன். அதான் கோ அப்படிங்கிறது பசு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லீடர்.
லீடர் ஆஃப் த ட்ரைபல் அப்படிங்கிறது கோபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரைபல் லீடர் தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய மாடுகளை காப்பாற்றும் முயற்சியில தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வீரக்கல்ல நட்டு வழிபட்டிருக்காங்க. இந்த ஸ்டோன் எந்த காலத்துல அங்க நட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவா கிங் சிங்க விஷ்ணு அப்படிங்கிறவரோட ஆட்சி காலத்துல அவருடைய 11th இயர்ல இதை நட்டிருக்காங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த பல்லவா கிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்ப இந்த யார் இந்த பல்லவா கிங் அப்படின்னா, இவரு தான் இந்த பல்லவா டைனாசிட்டியே எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். இவரு தான் மகேந்திரவர்ம பல்லவனுடைய தந்தை. ஓகேங்களா? மகேந்திரவர்ம பல்லவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோர் டெம்பிள்ஸ் மகாபலிபுரத்துல இருக்கிற இந்த ஷோர் டெம்பிள்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஏன் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அதே கொஸ்டின் கிடையாது, பட் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சோலாஸ்? ஓகேங்களா? The first mention of the Cholas is in the Ashokan inscription. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல சோலாஸ் பத்தின மென்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13th ராக் எடிக்ட்ல, அதாவது சவுத் பவுண்டரியில மௌரியன் எம்பையருக்கு சவுத்துல யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, தமிழகம்ங்கிற அந்த ரீஜியன்ல 4 பேர் இருந்திருக்காங்க. சோலாஸ், சேலாஸ், சேலாஸ்ன்னு வராது, கேரள புத்ராஸ்ன்னு வரும். பாண்டியாஸ், சத்யபுத்ராஸ், இவங்க 4 பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல சோலாஸ்ன்ற வேர்டு அப்ப முதல்ல அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் பதிவாயிருக்கு. ஓகேங்களா? அதுல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் தேவர் இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் இன் தமிழகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கன்னியாகுமரி இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அன்பில் பிளேட்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஏர்லி சோலாஸ். அப்போ இந்த பிளேட்டை பத்தி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பத்தி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தா இன்னும் கூடுதல் கவனம் தேவை. அப்ப பல்லவர்கள் பத்தி, சோலாஸ் பத்தி இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட நியூஸ். இதுக்கப்புறமா இந்தியா சம்பந்தப்பட்ட நியூஸ் பார்ப்போம். அடுத்து வேர்ல்டு இருந்தால் பார்ப்போம். அதுக்கு அடுத்து என்விரான்மெண்ட், எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவா நம்ம பார்த்துக்கிட்டு போவோம். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு செக்ஷன் பை செக்ஷனா படிக்கிறதுக்கு எதுவா இருக்கும் அப்படின்னு நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்தியா சென்ஸ் நோட்டீஸ் டு பாகிஸ்தான் டு அமெண்ட் 1960s இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஓகேங்களா? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது என்னங்கிறத இப்போ பார்க்கணும். இதோட கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ன, இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை திருப்பி மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இதுதான் இதை பற்றின நியூஸ். ஓகேங்களா? அப்போ இதுல கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது தான். அப்போ அதை பத்தி நம்ம விவரம் தெரிஞ்சுக்கணும். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அது 1960ல போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். யாருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். எதை பத்தி? இண்டஸ் ரிவரை பகிர்ந்து உபயோகிக்கிறதுக்காக அதை நம்ம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை போட்டிருக்காங்க. இப்போ இண்டஸ் ரிவரை மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. அதனுடைய ட்ரிபியூட்ரிஸ், அதனுடைய கிளை ஆறுகள், இதை எல்லாத்தையுமே 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும். எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த ஒப்பந்தம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு 2 இருக்கு. இண்டஸ் ட்ரீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகேங்களா? பிரிச்சோம் அப்படின்னா இண்டஸ், ஜெலம், சினாப் இது பாகிஸ்தானுக்கு சொந்தமான ரிவர்ஸ். ரவி, பியாஸ், சட்லஜ் இது இந்தியாவுக்கு சொந்தமான ரிவர்ஸ். இது ஈஸ்ட்ல இருக்கிற ரிவர்ஸ், அது வெஸ்ட்ல இருக்கிற ரிவர்ஸ். இது உனக்கு சொந்தம், இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா என்ன பண்ணக்கூடாதுன்னா தடை தான் போடக்கூடாது. அதுக்கான வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓடும்போதே அந்த வாட்டரை யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்றதா இருக்கட்டும், டேம் மாதிரி கட்டி தான்
அதை வந்து தடை தான் பண்ணக்கூடாது அதோட ஃப்ளோவை. ஆனால் வந்து போகும்போதே அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம் மாதிரி கட்டி அதுலேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்னு இல்லை, அதை ராட்டினம் மாதிரி சுத்த வச்சு நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை எடுத்துக்கலாம். இதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த விஷயத்துல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால ஆனா இது நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசுன்னே சொல்லலாம். ஏன்னா இண்டஸ் ரிவர்ல இருக்கிற 80% ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. 20% தான் நம்மளே வச்சிருக்கோம். இன்னும் இந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்லஜ் இந்த பியாஸ் ரிவர் இருக்கு பார்த்தீங்களா, இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற ரிவர். ஓகேங்களா? அததான் இந்தியாவுக்குள்ள இருக்க ரிவரை நம்ம வச்சிருக்கிறோங்கிறது தான் இந்த ட்ரீட்டி. அதனாலதான் 20% அது குறையுது. ஓகேங்களா? ஆனாலுமே பாகிஸ்தானுக்கு இந்த ட்ரீட்டி மேல அசௌகரியம் இருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சில இந்தியர்கள் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த இண்டஸ் ரிவர்ல பண்றாங்க. இது அந்த ட்ரீட்டிக்கு எதிரா இருக்கு அப்படின்லாம் நிறைய வாட்டி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டா இருக்கட்டும், ராட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டோ, இல்ல கிஷன் கங்கா டிஸ்பியூட் ப்ராஜெக்ட் இது எல்லாமே அந்த ட்ரீட்டியின் அடிப்படைக்கு உட்பட்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் வந்து வேர்ல்டு பேங்கோடைய கன்கரன்ஸ் அதாவது ஒப்புதல் வந்து இதுக்கு இந்த ராட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுடைய அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை பாகிஸ்தான் அரசு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ட்ரீட்டியை இப்போ நம்ம மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நியூஸ். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒய் ஹவ் மேங்க்ரூவ்ஸ் காட் அ பட்ஜெட் புஷ். பட்ஜெட்ல போன பட்ஜெட்ல இது வந்தது. பட் ஏன் வந்து இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெக்கரிங் தீமா வந்து நமக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம இந்த மேங்க்ரூவ்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல இந்த நியூஸ் இந்த ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? என்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா மிஸ்டி ஸ்கீம்னு சொல்றாங்க. மிஸ்டி ஸ்கீம் அப்படிங்கிறது மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம். அதாவது மேங்க்ரூவ்ஸுக்குன்னு சில மரங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேங்க்ரூவ் இடம், சதுப்பு நில காடுகள், ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்ல சுந்தர்பன்ஸ்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க சுந்தரி ட்ரீஸ் வளரும். ஓகேங்களா? அதனால தான் அது சுந்தர்பன்ஸ், சுந்தருடைய வனம்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த சுந்தர்பன்ஸ்னு பேர் வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய மரங்களை அந்த ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் அந்த ட்ரீஸை வந்து வளர்க்கறதுக்கான அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டி பண்றதுக்கான திட்டம் இது. அதனால தான் வந்து மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டேஞ்சபிள் இன்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இட் எய்ம்ஸ் ஃபார் இன்டென்சிவ் அஃபாரஸ்டேஷன். ஓகேங்களா? மரம் நடுதல் திட்டம் இது. ஓகே, இந்த எப்படி இதை மரம் நடுறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ஜி நரேகா ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இதன் மூலமா ஆட்கள் எடுத்துக்கிறது. அப்புறம் கேம்பா ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மெஷர்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு இண்டஸ்ட்ரி கண்டிப்பா வந்தே ஆகணுன்ற ஒரு சூழல் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும், அந்த மரங்களை வெட்டிட்டு தான் நம்மளால இண்டஸ்ட்ரி கட்ட முடியும். அந்த வெட்டின மரங்களுக்கு ஈடா நம்ம வேற ஒரு இடத்துல அதே மாதிரியே வந்து நம்ம மரங்களை நடணும். அதுதான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து நடுற மாதிரி. அது அப்ப நம்மளால நட முடியல அப்படின்னா அந்த நடுறதுக்கு உண்டான காசை ஒரு ஒரு இதுல வந்து செலுத்தணும். அந்த செலுத்துறத வந்து கேம்பா ஃபண்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆட்களை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இருந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் ஃபண்டை இந்த கேம்பா ஃபண்ட்ல இருந்து எடுத்து மேங்க்ரூவ்ஸை நம்ம வளர்க்குறோம். ஓகேங்களா? அப்படி என்னங்க ஸ்பெஷாலிட்டி இந்த மேங்க்ரூவ்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சுனாமி 2004 வந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சுனாமி வந்தப்ப இந்த மேங்க்ரூவ்ல இருக்கிற பகுதி, அதாவது பிச்சாவரத்துல இருக்கிற பகுதிகள், தமிழ்நாட்டுல பிச்சாவரம்னு ஒரு ஏரியாவில் மேங்க்ரூவ்ஸ் இருக்கு. ஓகேங்களா? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. அங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
அந்தமான்லயும் அதே மாதிரி மேங்க்ரூவ் இருக்கிற இடங்கள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஒரு நேச்சுரல் அரணா வந்து இந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து ஸ்ட்ராம்ஸ் அப்பவும், அதாவது சைக்ளோன்லாம் வருதுல்ல அப்பையும் சரி, இல்லைனா வந்து இந்த மாதிரியான பேரிடர்கள் சுனாமி மாதிரியான பேரிடர்கள் இருக்கும் போதும் சரி, இது நமக்கு ஒரு நேச்சுரல் அரணா இருக்கு. அதனாலையும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பல உயிரினங்களுக்கு ஒரு ஹேபிடேட்டாகவும் இருக்கு. ஹேபிடேட்னா வீடு மாதிரியான விஷயம். அந்த மாதிரியும் இருக்கிறதுனால இதோடைய எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இந்த மேங்க்ரூவ்ஸை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் இதுக்கான திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்துது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேங்க்ரூவ்ஸுக்கான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்த்துருவோம். மேங்க்ரூவ்ஸ் வந்து சப்டிராபிக்கல் இல்லைன்னா டிராபிக்கல் ஏரியாஸ்ல தான் வளரும். ஓகேங்களா? டிராபிக்கல் இல்லைன்னா சப்டிராபிக்கல் ஏரியாஸ். ஓகேங்களா? அதாவது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இதுக்குள்ளதான் வந்து வளரும். இந்த மேங்க்ரூவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நதியும் கடலும் சங்கமிக்கிற இடத்துல வளரக்கூடிய விஷயம். அதாவது வந்து அந்த லேண்ட் வந்து சப்மர்ஜ் ஆனதுல இருந்து வளரக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம வாட்டர் வந்து ரொம்ப சால்ட் கண்டென்ட், சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வாட்டர்ல வளரக்கூடிய ஒரு மரம். அப்ப இதை எல்லாத்தையும் தாண்டி அது வளரணும் அப்படின்னா அதுக்கு சில அடாப்டிவ் மெக்கானிசம்ஸ், ஓகேங்களா, அது தேவைப்படுது. தற்காப்பு மெக்கானிசம்ஸ் தேவைப்படுது. அந்த மெக்கானிசம்ஸை வந்து உருவாக்குறதுக்கு அதிகப்படியான சூரிய ஒளிச்சம் தேவைப்படுது. அதனாலதான் இந்த மேங்க்ரூவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்டிராபிக்கல் இல்லைனா டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல அதை கன்ஃபைன் ஆயிடுது. அப்படி என்ன அடாப்டிவ் மெக்கானிசம்ஸ் இது செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சால்ட்டை வந்து எக்ஸ்கிரீட் பண்றதுக்கான சால்ட் எக்ஸ்கிரீட்டிங் லீவ்ஸ் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே சப்மர்ஜ்டா எப்பயுமே இருக்கிறதுனால எப்பனா சில நேரம் வந்து அந்த நதி அந்த இடம் வந்து வத்தும். அந்த டைம்ல கரெக்டா அந்த சீடு வந்து விழும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீடு வந்து அந்த மரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளேயே அந்த கிளைகள்லயே வளர ஆரம்பிக்கும். எப்ப வந்து லேண்ட் வந்து தெரியுதோ அப்ப கரெக்டா அந்த சீடு வந்து அந்த மரம் வந்து போடும் கீழே. கரெக்டா அதுவே விழுந்துரும். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவிபேரி மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரூட் சிஸ்டம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வேர்களும் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டிவ் மெக்கானிசம்ஸுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களா இருக்கு. சப்மர்ஜ்டா இருக்கிறதுனால ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால நிறைய வந்து ரூட்ஸ் வந்து மேல ஊசி மாதிரி வந்து மேல வந்து நிற்கும் சில ரூட்ஸ். அதுக்கு பேர் வந்து நியூமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேல லேண்டுக்கு மேல வந்து நிற்கும். ஓகேங்களா? ஃபார் ஆக்சிஜன், காற்றுக்காக, சுவாசிக்கிறதுக்காக. இது இல்லாம அந்த வேர்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்லி வேர்ல இருந்து சில்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராப் ரூட்ஸ், ப்ராப் ரூட்ஸ், இந்த மாதிரி எல்லா வேர்களுமே வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சி நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த அடாப்டிவ் மெக்கானிசம்ஸ்னால தான் இதுக்கான கூடுதல் அந்த இன்டென்சிட்டி, சோலார் இன்டென்சிட்டி தேவைப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் அண்டர் ப்ராஜெக்ட் என்ஹான்சிங் சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. என்ஹான்சிங் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டே அவங்க போட்டிருக்காங்க. என்ஹான்சிங் சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இஸ் ப்ரமோட்டிங் த சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் இன் த டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டார். இவ்வளோதாங்க கேள்வியே வரும் இதெல்லாம். ஓகேங்களா? என்ஹான்சிங் த சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இஸ் ப்ரமோட்டிங் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார்ஸ். இவ்வளோதான் கொஸ்டின். டெக்ஸ்டைல் அண்ட் அப்புறமா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்க போகுது. ஓகே, ஆனால் நம்ம கூடுதலான சில விவரங்களையும் இதுல இருந்து பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, யாரோட சேர்ந்து இதை பண்றாங்க இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்தியன் கவர்மெண்ட் இன் கொலாபரேஷன் வித் யுஎன்இபி, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எதுல இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் யுஎன்இபி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972ல உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து
இதோட சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் என்ஹான்சிங் சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன் இந்தியாவை ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அது வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு உள்ள இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் டு வெல்த் அப்படின்னா என்னன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு ப்ராசஸ் எப்படி இயங்கும், ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இயங்கும்னா, ஒரு ரா மெட்டீரியல் இருக்கும், ஒரு வளம். அந்த வளத்தை எடுத்து, அந்த ரா மெட்டீரியலை எடுத்து, அது வந்து ஒரு வெல்த், ரா மெட்டீரியலுங்கிறது. அதை எடுத்து நமக்கு தேவையான ஒரு பொருளை உருவாக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லித்தியம் இருக்கு. அதுல இருந்து லித்தியமையும் கோபால்ட்டையும் சேர்த்து லித்தியம் அயான் பேட்டரிஸ் அப்படிங்கிறத உருவாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதை நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு அந்த பேட்டரியை வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டுரும். அப்போ ஒரு வளம் அங்க வேஸ்டா மாறிடுது. இந்த ஸ்கீம் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது சர்க்குலாரிட்டின்னு வருது பாருங்க. சர்க்குலாரிட்டினா சர்க்குலர் எக்கானமி, சுழற்சி பொருளாதாரத்தை நம்ம ஊக்குவிக்கிறோம். அப்போ இந்த வேஸ்ட்டை திருப்பி என்ன பண்றோம்னா, நமக்கு தேவையான வெல்த்தா மாத்துறோம். இதுதான் வேஸ்ட் டு வெல்த் ஸ்கீம். ஓகேங்களா? The main objective of the project is to reduce the negative impacts of the textile sector. Negative impact of the textile sector வந்து டிக்ரீஸ் பண்றது தான், இதோடைய ரெடியூஸ் பண்றது தான் இந்த ஆப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ் நம்ம ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எய்ம் ஆஃப் திஸ் சர்க்குலாரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதை பத்தினதுன்னா பாலிஸ்டர் பத்தினது. சிந்தட்டிக் டெக்ஸ்டைலான பாலிஸ்டர் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆபத்து. த்ரோ அவே கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுறது ஒரு விஷயத்த. அது இந்த கன்சியூமரிஸ்டிக் காலத்துல ரொம்ப அதிகமாக ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். அதுவும் இல்லாம இது ஏன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, உலகம் ஃபுல்லா இருக்க பிளாஸ்டிக் டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதுல இந்தியா 8.5% ஆஃப் டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை உருவாக்குது அப்படிங்கிறதும் ஒரு புள்ளி விவரமா இருக்கு. அதாவது 100 டெக்ஸ்டைல் வேஸ்ட்ல இந்தியாவோட வேஸ்ட் 8 வேஸ்டா இருக்கு. அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சோலார்னு வந்தாலே அதை படிச்சிருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரியே சில ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. சென்டர் எக்ஸ்டென்ஸ் த டெட்லைன் ஃபார் சோலார் ஸ்கீம். இது என்ன சோலார் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப் டாப் சோலார் ப்ரோக்ராம். ரூஃப் டாப் solar program. Government has extended PM Kusum scheme till March 2026. PM Kusum அப்படிங்கிறது என்னன்னா, ரூஃப் டாப் சோலார் பவர் ப்ராஜெக்ட், பவர் பிளான்ட்டை வந்து நம்ம உருவாக்க போறோம். எவ்வளவு மதிப்பிலானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30,800 மெகாவாட் மதிப்பிலான அந்த சோலார் கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதா நம்மளோட எய்ம். எதுக்குள்ள இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020க்குள்ள இருந்தது, 2022க்குள்ள இருந்தது. அதை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 அதோட இதுவை மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பிஎம் குசம் அப்படிங்கிறதுன எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி, பிஎம்னாலே பிரதான் மந்திரி, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கிசான், ஃபார்மர்னு அர்த்தம். உர்ஜா, ஓகேங்களா? உர்ஜா அப்படிங்கிறது எனர்ஜி. ஓகே. சுரக்ஷாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காப்பாத்துறது, ரக்ஷம். ஓகேங்களா? அண்ட் உத்தன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தமம் அப்படின்னு அர்த்தம். உத்தமமான ஸ்கீமா இது. ஓகேங்களா? எனர்ஜி, ஃபார்மர்ஸுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது எது மூலமா? சோலார் மூலமா கொடுக்குறது. இவ்வளவுதான் பிஎம் குசம் ஸ்கீம். ஓகே. அதுல 3 காம்போனன்ட் இருக்குங்க. 3 காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் ஏ, இன்ஸ்டலேஷன் ஆஃப் 10,000 மெகாவாட் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? அது பை இன்ஸ்டாலிங் ஸ்மால் பவர் பிளான்ஸ், சோலார் பவர் பிளான்ஸ், 2 மெகாவாட் இருக்கிற சோலார் பவர் பிளான்ஸ், அந்த மாதிரி 10,000 மெகாவாட்டை தயாரிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட். செகண்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பம்பை கொடுக்கறது, சோலார் பம்பை கொடுக்கறது. அதுதான் வந்து செகண்ட் காம்போனன்ட். அதுவும் எப்படின்னா சோலார் அந்த கிரிட்ல கனெக்ட் இல்லாம கொடுக்கறது. தேர்டு காம்போனன்ட் சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் கனெக்டிவிட்டியோட சோலார் பவர் பம்பை கொடுக்குறது. இந்த கிரிட் அப்படிங்கிறது என்னன்னா, காமனா எலக்ட்ரிசிட்டி எல்லா அந்த சோலார் பம்ப் கனெக்டிவிட்டி இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோலார் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாகவே இயங்கும். சோலார் பம்புக்கு மேலேயே ஒரு சின்ன சோலார் பேனல் வச்சிருப்பாங்க, அதன் மூலமா அந்த பம்ப் இயங்கும். இவ்வளவுதான். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஓகே, இதுவுமே வந்து நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. எதனால நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இப்பதான் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சில கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணியிருக்கும், அதனால நியூஸ்ல வரும். சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மத்திய அமைச்சர்கள் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சைனா வந்து மெம்பர் ஆகிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? அவரு வந்து ஆமான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது மெம்பர் ஆகணுமா ஆனாமாங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. பட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆனா இதுல இன்னொன்னு நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலையன்ஸ்ல சைனா இன்னும் மெம்பர் ஆகல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அ அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல வந்து சைனா இஸ் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னு அடுத்த கட்டமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அப்ப அதுக்கும் நம்ம தயாராகணும். இந்த மாதிரி நியூஸ்ல இப்படியும் நம்ம இன்டர்பிரேட் பண்ண கத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் எப்போ வந்து லான்ச் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ லான்ச் பண்ணாங்க, யார் லான்ச் பண்ணாங்க? யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாரிஸ் அக்ரிமெண்ட், பருவநிலை மாநாடுன்னு சொல்லுவாங்க. பாரிஸ் பருவநிலை மாநாடு. அதுல இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பிட்ச் பண்றாங்க, லான்ச் பண்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் என்ன வந்து உருவாக்க போகுது, இல்ல என்ன அடைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து கேப்ரிகான் வரைக்குமான கண்ட்ரிஸ், இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் சோலார் எனர்ஜி ரிச் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, இவங்க தான் வந்து எலிஜிபிள் டு பிகம் த மெம்பர்ஸ். முதல் லான்ச் பண்ணும்போது நான் சொல்றேன். இப்போ எல்லாருக்குமே அந்த மெம்பர்ஷிப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மெம்பர்ஸ் தான் வந்து என்ன பண்ண முடியும், ஓட் பண்ண முடியும். டிசைடிங் அத்தாரிட்டி, ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்றது அவங்களால மட்டும்தான் முடியும். ஓகேங்களா, இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள 1000 பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்ம சோலார் எனர்ஜியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சோலார் இன்டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்ளை பொட்டன்ஷியல் வந்து 65% ஆஃப் த வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டி. வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டி உருவாக்குற திறன் வந்து இப்போ ஒரு 100 மெகாவாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 65 மெகாவாட் வந்து சோலார் எனர்ஜி மூலமாவே வரணும். அதுவும் எதுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம டீகார்பனைசிங். டீகார்பனைசிங் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கார்பன் வெளியேற்றத்திலிருந்து ஒரு செக்டாரை தப்பிக்க வைக்கிறது. அதான் டீகார்பனைசிங் அப்படின்வாங்க. ஓகேங்களா, அந்த பொட்டன்ஷியல் வந்து 90% ஆகணும் பை 2050. இந்த இயர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்? வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க யோசிச்சு பாருங்க, இல்லைன்னா முன்னாடி கூட ஸ்கிப் பண்ணி பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுல ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான டேட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டா தேவைப்படுது. அதே மாதிரி தான் இந்த ஸ்கீம்ஸ்ல இந்த டேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2030, 2050 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்ஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருகிராம்ல இருக்கு, விச் இஸ் இன் ஹரியானா. இந்தியால தான் இருக்கு. ஓகேங்களா, குருகிராம் இந்தியால இருக்கு. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் ஏன் வந்து இது நியூஸ்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலி அப்படிங்கிற அந்த ஒரு நாடு வந்து ரீசெண்டா வந்து சேர்ந்திருக்கு. ஓகேங்களா, இந்த அலையன்ஸ்ல வந்து சேர்ந்திருக்கு. அதனால இது நியூஸ்ல இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதை பத்தின கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம சும்மா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மிஷன் டு பி ஆப்ரேஷனலைஸ்ட் அண்டர் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 சேஞ்ச் இருக்கு, ஒரு 8 ஆக்ஷன் பிளான் இருக்கு. ஓகேங்களா, அதுல எது முதன்மையான ஆக்ஷன் பிளான் கேட்குறாங்க, நேஷனல் சோலார் மிஷன். ஓகேங்களா, இந்த நேஷனல் சோலார் மிஷனுடைய டார்கெட் வந்து அப்பப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. நேஷனல் சோலார் மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணும்போது நம்மளோட எய்ம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 10,000 20,000 மெகாவாட், இல்லைனா வந்து 20 கிகாவாட் சோலார் பவர் எனர்ஜியை நம்ம தயாரிக்கணும்னு இருந்தது 2016க்குள்ள. ஆனால் இப்போ நம்மளோட எய்ம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மெகாவாட்டா நம்ம வந்து அதை அதிகப்படுத்தியிருந்தோம். ஓகேங்களா, இதுவும் 2022க்குள்ள 100 மெகாவாட் சோலார் பவர் அந்த இது வந்து அதிகப்படுத்தணும்
அப்படின்னு நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஓகேங்களா, வச்சிருந்தோம். அதை அச்சீவும் பண்ணிட்டதா கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் த நேஷனல் கோயிலேஷன். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் இஸ் த நேஷனல் கோயிலேஷன் ஆஃப் த சோலார் ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி that are collectively addressing the common challenges on solar energy applications. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வேர் இஸ் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட். லார்ஜஸ்ட், அப்புறம் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங், லார்ஜஸ்ட் இன் த நார்த் இந்தியா, லார்ஜஸ்ட் இன் த சவுத் இந்தியா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபேக்டையும் ஏற்ற மாதிரி, ஃபேக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டேடியம், ஃபஸ்ட்டு சோலார் பவர்டு ஸ்டேடியம் எங்கே இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியாவும் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா, சிக்கிள் செல் அனிமியாவுடைய இப்போ ஏன் இது நியூஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் சிக்கிள் செல் அனிமியாவை 2047க்குள்ள 2047க்குள்ள குறைக்கணும், அதாவது வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது அவங்களுடைய போன பட்ஜெட்ல சொன்னாங்க. ஏன் இந்த 2047 இந்த பீரியட், இந்த இயரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துல 100வது வருஷம் 1947 இருந்து 2047ங்கிறது சுதந்திரம் அடைஞ்சு 100 வருஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த எக்கனாமியா, ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு கண்ட்ரியா மாறி இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு அம்ரித் கால் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்ரித் காலுக்குள்ள தான் இந்த மாதிரியான சில இனிஷியேட்டிவ்ஸும் கொண்டு வராங்க. ஓகேங்களா, அதுல சிக்கிள் செல் அனிமியாவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2047க்குள்ள முழுமையா அகற்றிடணும், இந்தியாவிலேருந்து அகற்றிடணுங்கிறது தான் எய்ம். அப்போ முதல்ல சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். சிக்கிள் செல் அனிமியாங்கிறது இந்த ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், இதை பற்றிலாம் நீங்கள் பேசிக் சயின்ஸில் படிச்சிருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். அதில் இந்த ரெட் பிளட் செல்லுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இதோடைய வேலை. ஓகேங்களா, இப்போ இது முழுமையா ஒரு ஹெல்த்தி ரெட் பிளட் செல்லா இருந்ததுன்னா, ஆரோக்கியமான ரெட் பிளட் செல்லா இருந்துச்சுன்னா இதோட ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். ஆனா இந்த சிக்கிள் செல் அனிமியா வந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கத்தி வடிவில் சி ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சி ஷேப்ல இருக்கிறதால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால ஒழுங்கா ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதால ஒழுங்கா அதுவே மூவ்மெண்ட் பண்ண முடியாது. சின்னதா இருக்கிறதுனால, அந்த பிளட் டியூபும் சின்னதா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கிள் செல் அனிமியால இருக்கிறவங்க, அனிமியா பேஷண்ட்ஸுக்கு நிறைய பாதகங்கள் ஏற்படும். செஸ்ட் பெயின் ஏற்படும், அவங்களுக்கு மார்பு சம்பந்தமான, ஆர்ட் சம்பந்தமான வியாதிகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா, இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெனட்டிக் சம்பந்தப்பட்ட வியாதி. அதாவது ஒரே ரத்தத்துக்குள்ள கலப்பு திருமணங்கள், அதாவது ஒரே ரத்தத்துக்குள்ள திருமணங்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான வியாதிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள், அபாயங்கள் இருக்கு. சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வியாதிகள் வரக்கூடிய ஆபத்துகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றவங்க யார் யாரெல்லாம் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவேர்னஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமமா ட்ரைபல் பீப்புள். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே, அந்த இனத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான அவேர்னஸை ஃபர்ஸ்ட் நிறைய கொடுக்கணும். அது இல்லாம நிறைய பேர் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கும் நம்ம வந்து இந்த அவேர்னஸ் கேம்பெயினை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமா இந்த அனிமியாவை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். சிக்கிள் செல் அனிமியா இந்த வியாதியை தடுத்து நிறுத்த முடியும். இது ப்ரிவென்ஷன் மெத்தட். வந்துடுச்சு, இனிமேல் என்ன பண்ணலாம், இதுக்கு தெரப்பியே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது ஒரு டெம்பரவரியான விஷயம் தான்.
பெர்மனண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் இருக்கு. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட், எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னா வந்து ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்ற சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதன் மூலமாகவும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் among the top 5 states receiving the GST compensation says RBI government. டிஎன் தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 மாநிலங்கள்ல ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வாங்கின 5 மாநிலத்துல 4வது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆர்பிஐ ஸ்டடி வந்து சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ முதல்ல ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியணும். ஜிஎஸ்டியை எப்போ போட்டாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஜிஎஸ்டியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூலை 1, 2017ல ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சர்வீஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதுதான் ஜிஎஸ்டியோட விரிவாக்கம். இந்த டேக்ஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்டைரக்ட் டேக்ஸையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரே டேக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதோடைய கேரக்டரிஸ்டிக்கை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அப்போ டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்னா என்ன? எங்கே விற்கிறாங்களோ அங்கே தான் டேக்ஸ் போட முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் பேஸ்டாக இருந்துச்சு ஒரு டேக்ஸ் போடுறது. அப்போ எங்கே வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதோட சிக்கல் புரியுதா உங்களுக்கு? இப்போ மேனுஃபேக்சரிங்கை வந்து பேஸாக வச்சிருக்கிற மாநிலங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை எதிர்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிடுறோம், யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த டேக்ஸ் போயிடும், எந்த மாநிலம் விற்குதோ அவங்களுக்கு அந்த டேக்ஸ் போயிடும். நாங்கள் என்ன பண்ணுறோம், காலங்காலமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி அவங்க அந்த இண்டஸ்ட்ரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்து டேக்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து நாங்கள் லேண்டு கொடுத்து கடன் கொடுத்து நாங்கள் வந்து ஒரு பொருளையும் இண்டஸ்ட்ரியும் வளர்க்குறோம். ஆனால் அந்த டேக்ஸ் வர வேண்டிய நேரத்தில் எங்களுக்கு இந்த டேக்ஸ் வராமல் போகிறது மாநிலத்தோட வளர்ச்சியை பாதிக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய அக்குசேஷனாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த வரியை வந்து உருவாக்குறதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமாக ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமாக உங்களால 14% ஒவ்வொரு வருஷமும் அதிகமா வளர முடியும், இதை நாங்க உத்தரவாதமா தரோம் அப்படிங்கிறாங்க. இதை நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 5 வருஷம் டிரான்சிஷன் பீரியடா வச்சுப்போம். இந்த 5 வருஷமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 14% வளரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உண்டான சரி சமத்தை நாங்க கொடுத்துடுறோம். எவ்வளவு வளர்ந்துருக்கோ அதுல இருந்து 14% எவ்வளவு வளரணுமோ அந்த காசை வந்து நாங்க கொடுக்குறோம், காம்பன்சேஷன்ற பேர்ல நாங்க கொடுக்குறோம் ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறது தான் இந்த காம்பன்சேஷன் செஸ்ஸோடைய அந்த வாக்குறுதி. ஓகேங்களா? அதுல தமிழ்நாடு எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000 கோடி வாங்கியிருக்கு. இதுதான் இந்த ஆர்பிஐ ரிப்போர்ட்டோடைய ஒரு விஷயம். இப்ப என்னன்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 2017ல நம்மளுடைய ஸ்டேட் ஜிடிபி, ஓகேங்களா, ஸ்டேட்டுடைய வருமானம்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட்டுடைய வருமானம் 100 ரூபா. ஓகேங்களா? மத்திய ஒன்றிய அரசுடைய அந்த நிலைப்பாட்டின்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த வருஷத்துக்கான அடுத்த காலாண்டுக்கான நம்மளுடைய ரெவென்யூ எவ்வளவு வளர்ந்துருக்கணும், 114 ரூபா வளர்ந்துருக்கணும். அதான் 14% இன்க்ரீஸ். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய வளர்ச்சி வந்து 110 ரூபா அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 ரூபா கொடுப்பாங்க. இதுதான் அந்த காம்பன்சேஷன் 14%. இப்போ இந்த 114ல இருந்து அடுத்த வருஷம் எவ்வளவு வளர்ந்துருக்கணும்னா அடுத்து ஒரு 14%, இதோட 14% வளர்ந்துருக்கணும். ஓகேங்களா? அப்படி ஏதாவது கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஒரு 5 வருஷம் தான் இது. ஓகேங்களா? இது நிரந்தரமான தீர்வு இல்லை, ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்கான அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு தீர்வா வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அமார்பஸ் ஐஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து
நியூஸ்ல வந்திருக்கு. இந்த அமார்ஃபஸ் ஐஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எர்த்ல மட்டும்தான் ஐஸ் வந்து கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆகுதான். கிறிஸ்டலைன் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டெஃபினட் பேட்டர்ன் இருக்கிற ஐஸ் தான் வந்து கிறிஸ்டலைன் ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. அமார்ஃபஸ் ஐஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேட்டர்னே கிடையாது. ரொம்ப ரேண்டமா வாட்டர் மாதிரியான மாலிகுல்ஸ் பேட்டர்ன் இல்லாம வந்து அரேஞ்ச் ஆயிருக்க ஐஸ் தான் வந்து அமார்ஃபஸ் ஐஸ்ன்னு சொல்றாங்க. எர்த்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் உருவாகுது, அதாவது மற்ற யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையும் உருவாகுது, காமெட்ஸா இருக்கட்டும் இல்லை மற்ற பிளானட்ஸ்ல இருக்கட்டும், இந்த மாதிரி உருவாகிற ஐஸ் எல்லாமே இந்த அமார்ஃபஸ் ஐஸ் மாதிரி தான் இருக்கு, பேட்டர்ன் இல்லாம தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை உருக்கி திருப்பி வந்து ஐஸா மாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அது 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 வெளிப்படுத்தக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து எனார்மஸா இருக்கு, சாதாரண ஐஸ் ரிலீஸ் பண்றதை விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இது ஏன் நியூஸ்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமார்ஃபஸ் ஐஸை சயின்டிஸ்ட் வந்து ஒரு மெத்தடாலஜி மூலமா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் மில்லிங் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜி. இதை தான் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பால் மில்லிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அயன் பால்ஸ்ல ஐஸை கொட்டி நல்லா வந்து குளுக்குறாங்களாம். குளுக்கும்போது அந்த ஐஸ் வந்து அமார்ஃபஸ் ஷேப்புக்கு மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் தான். அனதர் ஐ இன் ஸ்கை ஆன் கிரவுண்ட், இந்தியா இஸ் நவ் பார்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரேடியோ டெலஸ்கோப் ப்ராஜெக்ட். இந்தியா வந்து பார்த்தீங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இந்தியாவும் ஒரு பார்ட் ஆயிருக்கு. ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராடக்ட் சயின்ஸ் ப்ராஜெக்ட். அது என்னன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரேடியோ டெலஸ்கோப் ப்ராஜெக்ட் உருவாக்குற ப்ராஜெக்ட். அதில் இந்தியாவும் ஒரு மெம்பரா சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோடைய ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே. ஓகேங்களா? இது எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028ல இதை கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேங்களா? இட் இஸ் பேஸ்ட் ஆன், இது ஒரே டெலஸ்கோப் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியால நிறைய டெலஸ்கோப்ஸை உருவாக்குவாங்க. அதை மேக்னிஃபை பண்ணி ஒரே டெலஸ்கோப்பா வந்து நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு செயல் திட்டம். இந்தியா இதில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நியூரல் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுற வேலை வந்து இந்தியாவோடது. நியூரல் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு லெகோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெகோ அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது அந்த வளி மண்டலத்துல இருக்கிற கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து பார்க்கறதுக்கான உருவாச்சு அப்படின்னா வந்து அதை உணர்றதுக்கான ஒரு அப்சர்வேட்டரி தான் லெகோ அப்சர்வேட்டரி. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இந்தியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுவுமே வந்து பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறாங்க. ஓகேங்களா? வேற எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து மெம்பர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரிட்டன், சைனாவும் இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்டாலி, போர்ச்சுகல், அப்புறமா வந்து நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து. ஓகே, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. எல்லா கண்ட்ரிஸும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே. ஸோ அந்த கண்ட்ரி இம்பார்ட்டன்ட். எங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரியில வைக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் வைக்கிறாங்க. அப்போ அந்த 2 கண்ட்ரிஸும் இம்பார்ட்டன்ட். இந்தியா இருக்கிறதுனால இந்தியா இம்பார்ட்டன்ட். பக்கத்து நம்மளோட நெய்பர் சைனா இருக்கிறதுனால சைனா இம்பார்ட்டன்ட். இந்த அட்லீஸ்ட் இந்த கண்ட்ரிஸாவது நீங்க வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வார வீக்லி அப்டேட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் நண்பர்களே. வேற எதனா வந்து உங்களுக்கு சொல்லணும், இல்லை எதனா டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செஷன்ல வந்து சொல்லுங்க. நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.